வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று செய்திகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக பதிவிட்டு வருகிறோம். வரலாற்று சுவடுகளாக்க பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தான் அறிந்து கொள்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தான் அறிந்து கொள்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வையாக காணவிருப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஜூன் 28 முதல் தமிழகத்தில் உள்ள மாவட்ட திரையரங்குகளில் ரிலீஸான திரைப்படங்கள் பற்றிய சிறப்பு பார்வை. வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த அடிமை பெண் திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த அடிமை பெண் திரைப்படம் மே மாதம் 1ஆம் தேதி 1969 வருடம் திரையரங்குகளில் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் செய்யப்பட்டு 175 நாட்கள் முதல் வெளியீட்டில் மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படம். முதல் வெளியீட்டில் 2,30,00,000 வசூல் செய்த முதல் தமிழ் திரைப்படம். 1969 ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி பல வெளியீடுகளில் மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு 100வது பிறந்த நாளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்து சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் திரையிடப்பட்டு மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம். 2017 ஆண்டு மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் தயாரிக்கப்பட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான அடிமை பெண் திரைப்படம் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆன அதனைத் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயார் செய்து மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்து மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம். அடிமை பெண் திரைப்படம் கும்பகோணம் பரணிக்கா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் 28 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை முதல் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அடிமை பெண் திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி திரைப்பட வரிசையில் தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த நல்ல நேரம் திரைப்படம் 1972 ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் நல்ல நேரம் திரைப்படம். தமிழக திரையுலக வரலாற்றில் அன்று தொடங்கி இன்று வரையிலும் சிறியவர் முதல் பெரியவர் வரை பார்க்கக்கூடிய திரைப்படம் வெற்றிப்பட திரை வரிசையில் நல்ல நேரம் திரைப்படமும் மிக முக்கியமானது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் நல்ல நேரம் திரைப்படம். தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த நல்ல நேரம் திரைப்படம் ஜூன் 28 வெள்ளிக்கிழமை முதல் திருப்பூர் சரண் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நல்ல நேரம் திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி திரைப்பட வரிசையில் ஓரியன்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் மே 9, 1975 ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம்
1975ஆம் ஆண்டு தொடர்ந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம். ஓரியன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் ஜூன் 28 முதல் நாகர்கோவில் வள்ளி திரையரங்கில் வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் ஜூன் 28 வெள்ளிக்கிழமை முதல் ரிலீஸான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் அடிமை பெண் திரைப்படம், தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் நல்ல நேரம் திரைப்படம், ஓரியன் பிக்சர்ஸ் நிறுவனம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம், அடிமை பெண் திரைப்படம் 2 வேடங்களும், நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் 2 வேடங்களும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அடிமை பெண் நல்ல நேரம் நினைத்ததை முடிப்பவன் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் திரையிட்டிருக்கிறார்கள். ஜூன் 28 வெள்ளிக்கிழமை முதல் தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியடைய அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் VAR குழுவின் சார்பாக மாபெரும் வெற்றியடைய கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரது சார்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களை திரையிட்ட கும்பகோணம் பரணிக்கா திரையரங்கு உரிமையாளர்களுக்கும், திருப்பூர் ஷரண் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும், நாகர்கோவில் வள்ளி திரையரங்கு உரிமையாளர்களுக்கும், திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும், பணிக்குழுக்கள் திரையரங்கில் பணியாற்றும் பணிக்குழுக்கள் அனைவருக்கும் VAR குழுவின் சார்பாக VAR குழுவின் வாயிலாக அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாகவும் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவின் குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுக்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மேலும் ஆதரவு தருமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவின் கமெண்டில் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருடைய எண்ண கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுமாறு மிகவும் பணிவன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடன் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவரிடமிருந்தும்
விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தானே தானே தன்னான தானா